விமன் இந்த பைபிள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேயாள். ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, அவருடைய முதல் மனைவி பெயர் தான் லேயாள். இந்த லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் எப்படி திருமணம் நடந்துச்சுன்னு தெரியுமா? யாக்கோபு தன் மாமன் மகளாகிய ராகேல் மேல ரொம்பவே ஆசைப்பட்டாரு. இதற்காக லாபான் கிட்ட 7 வருஷம் வேலை செஞ்சு ராகேலை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டாரு. ஆனா திருமணம் முடிக்கிற நாள் வந்த போது லாபான் யாக்கோபை ஏமாற்றி ராகேலுக்கு பதிலா தன்னுடைய இன்னொரு மகளான லேயாள யாக்கோபுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. இதனால யாக்கோபு ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சு கோபம் மூண்டவனாகி லாபான் கிட்ட கோபமா பேசுறாரு. ஏன் தெரியுமா யாக்கோபுக்கு கோபம் வந்தது? ஏன்னா ராகேல மாதிரி லேயாள் ரூபவதியோ சௌந்தரியம் உள்ளவளோ இல்லை, அற்பமாக எண்ணப்பட்டவள் தான் இந்த லேயாள். லேயாளை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமும் கூட யாக்கோபு ராகேல் தான் எனக்கு வேணும்னு மறுபடியும் 7 வருஷம் ராகேலுக்காக லாபான் கிட்ட வேலை செய்றாரு. தன் சொந்த கணவராலேயே இந்த அளவுக்கு அற்பமா எண்ணப்பட்ட லேயாள் கர்த்தரால அற்பமா எண்ணப்படல. அவளை எந்த அளவுக்கு உயர்த்தினார்னு பார்ப்போமா? யாக்கோபு ராகேல் மேல தான் அதிக அன்பு வைத்தவரா இருந்தாரு. ஆனா லேயாள அந்த அளவுக்கெல்லாம் நேசிக்கல. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியா இருந்தாள். அப்படி லேயாள் தன்னுடைய கர்ப்பத்திலிருந்து 7 பிள்ளைகளை வரிசையாக பெற்றெடுத்தாள். 6 குமாரர்களும் 1 குமாரத்தியும். அது மட்டும் இல்ல, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வந்ததே லேயாளுடைய மகன் யூதாவின் கோத்திரத்திலிருந்துதான். அற்பமாக எண்ணப்பட்டு சொந்த கணவராலேயே நேசிக்க முடியாத அளவுக்கு வெறுக்கப்பட்டவள் தான் இந்த லேயாள். ஆனா கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் லேயாளுடைய வாழ்க்கையில வந்ததுன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்களும் உங்க சொந்த வீட்டுல அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க இருக்கிறதான சமுதாயத்துல உங்களை அற்பமா எண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஒரு நாள் உயர்த்துவார். அந்த உயர்வை யாராலையுமே தடுக்க முடியாது. கர்த்தர் நினைச்சா எந்த மனுஷனாலையும் உங்களுக்கு வரப்போற உயர்வை தடுக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.